கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான தேவனுடைய ஊழியரை கண்டு உங்கள் பிரசங்கத்தில் அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறார்கள், திரளான ஜனங்கள் உங்கள் கூட்டங்களுக்கு வர காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அநேக ஊழியர்கள் கர்த்தரை தவறாக கடுமையாக அறிவிக்கிறார்கள். நியாயம் தீர்க்கிறவர், அவர் வரும்பொழுது உலகம் அழிந்துவிடும் என்றெல்லாம் போதிக்கிறார்கள். நானோ கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து இயேசு பட்ட பாடுகளையும் நமக்காக காயப்பட்ட அவரது கல்வாரி அன்பு என்னை நிரப்பும்படி செபிப்பேன். அதன் பின்பு மன உருக்கத்தோடு பிரசங்கிப்பேன். அநேக ஆத்துமாக்கள் அன்பினால் தொடப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றார். தேவ அன்பை ருசித்தவர்கள் தங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் அவருடைய அன்பை குறித்தே பேசும்படியாக விரும்புவார்கள். தேவனுடைய அன்பை பார்க்கிலும் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரிய காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் வயது முதிர்ந்த நிலையிலும் தன் அண்டையிலே வருகிற ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுடனே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவ செய்தி உண்டு என்று சொன்னால் அதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற செய்தி. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் கிறிஸ்துவுக்குள் அன்பாயிருந்த சீஷன் என்று அழைக்கப்பட்ட அவர் விரும்பினார். தேவ பிள்ளைகளே, இன்றைய உலகம் அன்புக்காக ஏங்குகிறது. ஆகவே கர்த்தர் உங்களை பார்த்து, வியாதியுள்ள மக்களை பார்த்து, கவலையும் கண்ணீரும் நிறைந்த மக்களை பார்த்து, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று அன்போடு அவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் போது அந்த அன்புக்காய் ஏங்கி நிற்கிற ஆத்துமாவுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு பாய்ந்து செல்லட்டும். ஏன் அது உங்கள் மூலமாய் நடக்கக்கூடாது? ஆகவே பவுல் சொல்லுவது போல நம்மையும் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவட்டும். அநேகருக்கு தேவ அன்பை காட்டுவோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அந்த நெருக்கி ஏவுகிற அன்பினாலே பல பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு கடந்து சென்று நற்செய்தியை அறிவித்து அநேக ஆத்துமாக்களுக்கு உம்முடைய அன்பை காண்பித்தது போல இன்றைக்கு நாங்களும் பல பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் கடந்து சென்று சண்டையோடும் கலக்கத்தோடும் பிரிவினைகளோடும் இருக்கிற மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் அந்த நெருக்கி ஏவுகிற உம்முடைய அன்பை காண்பிக்க, உம்முடைய அன்பினால் அவர்களை அரவணைக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற. ஆறுதலற்று கிடக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஆறுதலும் சமாதானமும் உண்டாகட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.